காஸ்பல் நியூடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கும் ஒரு பிரயோஜனமான தகவலை உங்களுக்கு தரப்போகிறேன். நாங்கள் ரொம்ப காலமாக 2 கூண்டு செஞ்சு வச்சு எங்களுக்கு தேவையான நாட்டுக்கோழிகள் முட்டைகள் எல்லாம் டெய்லி எங்களுக்கு யூஸுக்கு ஒரு 6-7 முட்டை கிடைக்கும். நாங்களே கூண்டு வச்சு வளர்த்து வர்றோம். சமீபமாக எங்களுக்கு கீரி தொல்லை ரொம்ப இருந்ததுனால நிறைய கோழி குஞ்சுகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஒரு தடவை கூண்டில் கீழே தகரம் கொஞ்சம் ஓட்டையாக இருந்ததுனால அதை கடித்து பொத்துக்கிட்டு உள்ளே போய் 9 குஞ்சை ஒரே நேரத்தில் தின்னுட்டு போயிடுச்சு. ஒரு குஞ்சு 400 ரூபா போகிறோம். அந்த அளவு கொஞ்சம் பெரிய பெரிய குஞ்சு, அவ்வளோ லாஸ் எங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் 2வது தடவை முட்டை பொரித்து வந்ததில் அப்படியே குஞ்சு சத்தம் கேட்டோன்னா மறுபடியும் வந்துருச்சு. அந்த குஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே ஏறி போகிற டைமில் பார்த்துருந்து பிடிச்சி 9 குஞ்சையும் காலி பண்ணிடுச்சு. இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாளும் குஞ்சுகளை பிடிச்சி தின்னு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலும் கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்படி பொரிச்சிக்க வச்சு இப்படி லாஸாக போகுதேன்னே நினச்சோம். இதை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த வழியும் தெரியலை. அப்புறம் தான் நாங்கள் சிம்பிளாக ஒரு கூண்டு செஞ்சோம். யூடியூப்லேயே நாங்கள் தேடி பார்த்தப்போ மர நாயினாலேயும் பூனையினாலேயும் இந்த கீரியினாலேயும் பண்ணை வச்சுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறத பார்த்தோம். ஒரு தடவை சாப்பிட்ருச்சுன்னா எப்படியாச்சும் மறுபடியும் வந்து பிடிச்சி அது ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் பிடிச்சி நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுன்ட்டு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, கூண்டு தான் இதுக்கு வழின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் கூண்டு செஞ்சோம். அந்த சிம்பிளாக எப்படி நாங்கள் கூண்டு செஞ்சுருக்கிறோங்கிற முறையே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இரும்பில் செஞ்ச கூண்டு 2000 ரூபாய்க்கு குறையாமல் நாங்கள் போய் அங்கங்கே கேட்டோம். கடையில் சந்தையிலலாம் கேட்டால் 2000 ரூபாய்க்கு குறையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம்தான் நம்மளே செய்வோன்னு முடிவுக்கு வந்து இந்த எளிய முறையில் இந்த கூண்டை செஞ்சுருக்கோம். இந்த வெல்டு மெஸ் வந்து 90 ரூபா கிலோ. நாங்கள் வாங்கின 3 கிலோ வாங்கினோம். அவர் 250 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இந்த வெல்டு மிஸ்ஸு ஒரு சுருளாத்தான் வரும். அதனால் அதை செவ்வகமாக்காமல் அப்படியே வந்து அதை அப்படியே 3/4 அடிக்கு வெட்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 3/4 அடியில் கோழி குஞ்சை உள்ளே விடுறதுக்காக ஒரு சான் வச்சு உள்ளே ஒரு தடுப்பும் வெளியே ஒரு கதவும் பற்ற வச்சுக்கிட்டோம். எல்லாமே சிம்பிள் தான். ஒரு கீழ் தகடை பற்ற வச்சு கதவையும் செட் பண்ணிடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் கிரைண்டரும் ஒரு வெல்டிங் மிஷின் இருந்தாவே போதும். இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 275 ரூபா தான் செலவு. 250 ரூபா வெல்டு மெஸ்ஸு, 30 ரூபா கீழ்த்தகடு நாங்களே செஞ்சுக்கிட்டோம். ஃப்ரண்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி பானா மாதிரி ஒரு கம்பியை வச்சு பற்ற வச்சுருக்கிறோம். கீழ்த்தகடை வைக்கிறதுக்காக அதை வச்சு பற்ற வச்சுருக்கோம். அது மாதிரி டோர்லேயும் ஒரு கம்பியை வச்சு பற்ற வச்சு 2லேயும் 2 கீழ்த்தகடை வச்சுருக்கோம். அப்புறம் கேட்டுக்கு நீளமான ஒரு கம்பி எடுத்து நெட்டில் பற்ற வச்சுருக்கோம். அப்புறம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டி முள் மாதிரி ஒரு நல்ல டெம்பரான கம்பியை வச்சு வளைச்சி வச்சுருக்கோம். அப்புறமா கோழி தலையை அதை மாட்டுறதுக்கு ஒரு கிளிப்பையும் அதில் செட் பண்ணி வச்சோம். யாருமே செய்யாத வேலை நாங்கள் கிளிப்பு வச்சுருக்கோம். ஏன்னா கிளிப்பு வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். நம்ம எதை வச்சாலும் கருவாடு வச்சாலும் எது வச்சாலும் நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அதனால தான் கிளிப்பை வச்சுருக்கோம். ஊசி கம்பின்னா ஈஸியாக உருகிட்டு வந்துடும். அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு கோழி தலையோ மீனோ கருவாடோ எதையாச்சும் ஒன்று நீங்கள் அந்த கிளிப்பில் மாட்டி வச்சிங்கன்னா இது போய் இழுத்த உடனே கூண்டு மூடிக்கிறோம். பெரிய தொட்டில் ஸ்ப்ரிங் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வச்சுருக்க சிம்பிளான 2 ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். அது ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா 2 வீலர் கடையில் கூட கிடைக்கும். ஒருவேளை அந்த கீரி முண்டி வெளியே வர்றதுக்கு பார்க்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு கம்பியை ஒரு நட்டு மாதிரி பற்ற வச்சு அதில் வைக்கலாம். நாங்கள் அதை வைக்கலை. இதுவே எங்களுக்கு 2 ஸ்ப்ரிங் வச்சுருக்கனால இதுவே எங்களுக்கு நல்ல லாக்காக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நட்டுக்குள்ளே ஒரு கம்பி விழுகிற மாதிரி வச்சிங்கன்னா அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் கூண்டுக்கு கீழே ஒரு நட்டை வச்சு பற்ற வச்சுக்கோங்க. அப்போ மேலே ஒரு கம்பியை வச்சு பற்ற வச்சுருக்கிறதுனால அது அந்த மூடி விழுகும்போது அந்த நட்டுக்குள்ளே போய் அந்த கம்பி கரெக்டாக லாக் ஆயிரும். பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு, கோழி புறா வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது பூனை, கீரி, இன்னும் மரநாய் எதுனாலும் இதுக்குள்ளே அகப்படும். அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக போடுறோம். முயல், லவ் பேர்ட்ஸு இது மாதிரி வளர்ப்பு பிராணிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி கூண்டை ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் போடுறோம். இந்த கீரியை பிடிச்சோன்னா தயவுசெய்து கொன்றாதீங்க. ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போய் இதை சேஃபாக விட்டுருங்க. ஏன்னா இதுவும் ரொம்ப அவசியம். உணவு சங்கிலியில் பாம்பு இது மாதிரி இதுகளெல்லாம் பிடிச்சி தின்றும். அதனால இதுவும் ரொம்ப முக்கியமானது. எலிகளெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இதுவும் முக்கியமானது. நன்றி நண்பர்களே. நம்ம வீடு கட்டுறது ஈஸியாக எப்படி வீடு கட்டுறது ரொம்ப வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். சுலபமாக என்னென்ன செய்யலான்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.